எப்போதுமே இந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற பிரியாணிக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. அதுக்காண்டியே இந்த உருவாக்குனது தான் இந்த வெட்டிங் பிரியாணி. சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி ஒரு மண்டபத்தில் உட்காந்து சாப்பிடும்போது பந்தியில் வாழை இலை விரித்து அதே மாதிரி செட்டப்பில் நம்ம கொடுப்பாங்க. நம்மளும் வாழை இலை விரித்து ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா அது பச்சடி இதெல்லாம் வச்சாங்க. பிரெட் அல்வா லவர்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட் மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அன்லிமிட்டெட் வாங்குங்க, இல்லாட்டி வேஸ்ட்டு தாங்க. எனக்கெல்லாம் வந்து வச்ச சோறு அவ்வளோதான், அதுக்கு மேலே அன்லிமிட்டெலாம் வாங்க முடியல. அதே மாதிரி யூடியூப்பில் சொல்கிறாங்க அன்லிமிட்டெட் ரைஸ் மட்டும் தாங்க, அன்லிமிட்டெட் பீஸ் தர மாட்டாங்க. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்தளவுக்கு இல்லை. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த பீடா குச்சி ஐஸ்லாம் கொடுத்தாங்க, குல்ஃபி ஐஸ்லாம். குல்ஃபி ஐஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஐஸில் வச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வெட்டிங் பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.